டு ஹெச்பிஏஜே கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கிளாஸ்னால் கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச். கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 2 கோடு போட போகிறோம். இந்த கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் பாக்ஸ் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 பேர் நம்ம ஆஃப் ஸ்டிச் போடுறோம் இல்லை, அது சேர்த்து பண்ணுனா அந்த கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் வரும். பார்த்திங்கன்னா கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் செயின் ஸ்டிச் 2 கோடு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது சாக்லேட் எப்படி கவர் பண்ணி வைப்பாங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிராஸில் ஒரு லைன் போட்டு ஒரு டேஷ் போடுறோம், அப்புறம் கிராஸில் லைன் போடுறோம், ஒரு டேஷ் போடுறோம், கிராஸில் லைன் கொடுக்கும், ஒரு டேஷ் போட்டு திரும்ப கிராஸில் லைன் கொடுக்குறோம், கிராஸில் லைன் கொடுக்குறோம், டேஷ் போடுறோம், கிராஸில் லைன் கொடுக்குறோம், டேஷ் போடுறோம், கிராஸில். இதே ஆஃப் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் அதை நம்ம திரும்பவும் ஆப்போசிட் சைடில் கிராஸில் லைன் போடுறோம், மேலே ஆப்போசிட் சைடில் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இது பார்க்கும்போது இந்த ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம செயின் எடுக்க போகிறோம். செயின் எடுத்து பார்த்திங்கன்னா கிராஸில் கொண்டு போகிறோம். கிராஸில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம், அப்புறம் நேரே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம், ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் சேம் பாக்ஸ் செயின் ஸ்டிச் நீங்கள் போடுறீங்களா அதே இதுதான், அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். சேம் ஸ்டிச்சஸ் கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போடியும் சேம் இங்கே கிராஸில் நம்ம கொண்டு போடுறோம், போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் கிராஸ் போடுறோம். சேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். இந்த மாதிரி. அப்போ அது பக்கத்துலேயே நூல் இருக்கனால இங்கேருந்து நான் எடுத்து கிராஸில் கொண்டு போகிறேன். கொண்டு போய் ஸ்டிச்சை நம்ம கண்டினியூ பண்ணி போடுறோம். அந்த இடத்துல செயின் போட்டு stitches. ஆப்போசிட்டில் கொண்டு வரோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூவாக வரும். இப்போ பேசிக் பிகினருக்கான பேசிக் ஆரி கிளாஸ் போயிட்டுருக்குது. இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நினைக்கல இந்த கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எதுக்கு அப்படின்னு நான் இதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஸ்டிச்சை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிறோன்னா அதை தெளிவாக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எதையுமே நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்டிச் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து போடுறேன். இப்போ செகண்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு போய் சேரும். வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. கிராஸில் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு சாக்லேட்டை கவர் பண்ணி வச்சா தொடர்ந்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஸ்டிச் கண்டினியூவாக வைக்கும்போது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செயின் எடுக்கிறோம், ஆப்போசிட்டில் நம்ம செயின் போடுறோம், அடுத்து செயின் போடுறோம், கிராஸில் கீழே கொண்டு வரோம். இப்போ நேரே போடுறோம்,
மேலே கொண்டு போகிறோம். நேரே போடுறோம், கீழே கொண்டு வரோம். நேரே போடுறோம், மேலே கொண்டு போகிறோம். நேரே போடுறோம், கீழே கொண்டு வரோம். நேரே போடுறோம், மேலே கொண்டு போகிறோம். எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. அதே போல் அதுலேருந்து ஏன்னா பக்கத்தில் முடித்ததுனால அந்த இடத்துலேருந்து இல்லை, நீங்கள் வந்து இங்கேருந்து முதல் தொடக்கத்துலேருந்து கொண்டு போனனாலும் கொண்டு போய்க்கலாம். இதுமாதிரி செயின் போடுறோம். ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறோம். இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டிச் மோஸ்ட்டாக வந்து பில்லோ கவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல கர்ச்சீஃப் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண. இது மட்டும் இல்லை, க்ரியேட்டிவாக நமக்கு ஓனாகவே திங்க் பண்ணலாம். எதில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே திங்க் பண்ணி நம்மளே போடலாம். எண்ணாட்டை போட்டு முடிக்கிறோம். முடிச்சுட்டு இதுக்கு நடுவில் என்ன நம்ம க்ரியேட்டிவ் தான். பீடு வைக்கலாம், ஸ்டோன் ஓட்டலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நடுவில் வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இதில் பீடு கொடுக்கலாம். பீடு கொடுக்கும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை இதில் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.